இந்த வீடியோனுடைய எண்டில் மைதாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாங்கிற டிப்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இந்த வீடியோவில் போலி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடலைப்பருப்பை நம்ம எடுத்து நல்லா வந்து வேக வைக்கணும். அதுக்காக நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டால் போதும். ஓரளவுக்கு வெந்தால் போதும். ரொம்பலாம் வந்து கொலைய வேகணும்னு இல்லை. கொலைய வேக விட்டு நம்ம வெல்லம் போட்டு செய்ய போகிறோம். அதனால வந்து இது வந்து ரொம்ப வேக விட்டுட்டோம்னா வந்து இலக்கி நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி இருக்காது. அதனால இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வெந்திருக்கு. ஒரு விசில் விட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடணும். இதனால் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுறணும். பாருங்கள், கொலைய வேகக்கூடாது. இந்த அளவுக்கு தான் வெந்திருக்கணும். மசியணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான 1 கிலோ பருப்புக்கு 1 கிலோ வெல்லம் வந்து நான் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து மைதாவை நம்ம பிசைஞ்சு ஊற விட்டுடலாம். இப்போ பருப்பு ஆறுறதுக்குள்ளே நம்ம வெல்லம் சீவி எடுத்துக்கிட்டோம். இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு ஊற வச்சிட்டோம். பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் எப்படி சொல்லணும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்து பண்ணுற டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஆறின பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் மோட்டை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து இது பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பருப்பு ஃபுல்லாக வந்து அரைப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை சேர்த்துக்கணும். வெல்லமும் பருப்பும் ஒன்றா சேர்த்திங்கன்னா வந்து பருப்பு அங்கங்கே அப்படியே முழுசாக இருக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் இப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்த மாதிரியே வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும். இதே மாதிரி இருக்கும். நம்ம விட்டால் போதும். நீங்கள் வெல்லமும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா வந்து அரையாது. அதனால் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பருப்பு முதல்ல அரைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெல்லம் சீவி வச்ச வெல்லத்தை போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இந்த பதத்தில் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒப்புட்டு போலி இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம், போலின்னு சொல்லுவோம். இதோட இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் பொடியும் தேங்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக. நம்ம வெல்லம் வந்து அதிகமாக தான் சேர்த்துருக்கோம், ஆனாலும் வந்து குழஞ்சி போகலை. ஏன்னா ரொம்ப உருண்டை பிடிக்க வராது. நம்ம வந்து நல்லா வேக விட்டுட்டாலோ இல்லை நிறைய தண்ணி விட்டு இருந்தாலோ வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியான பதம் வராது. அதனால் இந்த அளவுக்கு வந்து நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இது ரொம்ப இலகி போகாமலும் இருக்கும். உருண்டை பிடிக்கிறதுக்கு பதமான சரியான பதத்தில் இருக்குது. நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம மைதா வந்து இது உருண்டை மேலே மைதா வந்து கோட் பண்ணணும். அதுக்கு நல்லா மைதா மாவை வந்து நம்ம ஊற விட்ட மைதா மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக உருட்டி எடுத்து நல்லா மெலிசாக திரட்டி அதுக்கு நடுவில் அந்த மாவை வச்சு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி தோசைக்கல்ல தட்டி போட்டு எடுத்து இது மைதாவை நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறவங்க வந்து இதுக்கு மைதாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து வீடியோனுடைய எண்டில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம திரட்டி தோசைக்கல்ல நல்லா திருப்பி நல்லா எண்ணெய் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இது 2 நாளைக்கு 3 நாளைக்குள்ளே நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது. இதில் மைதாவும் வந்து நம்ம லைட்டாக தான் ஒரு சின்ன கோழி குண்டு அளவு தான் வந்து ஒரு இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது நல்லதுதான். ரொம்ப பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ இது வெந்துடுச்சு, இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மாவு மொத்தத்தையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்றத விட இப்போ இது சூடாக இருக்குது, நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வந்து மாவு மட்டும் இருந்துச்சு, அந்த பருப்பு மாவு மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை மட்டும் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னா, மைதாவுக்கு பதிலாக கேழ்வரகு மாவு நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு, அந்த கரைச்சி எடுத்தது இதில் வந்து நம்ம அந்த மாவு உருண்டையை வந்து டிப் பண்ணி நம்ம குழிப்பணியார சட்டியில் போட்டு எடுத்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து நம்ம இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் போடலாம், தோசைக்கல்லில் போடலாம், இல்லை வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறது நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறது தான். ஏன்னா வந்து அதில் வந்து அந்த மாவு ஃபுல்லாக பரவி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து வெறும் மாவு மட்டும் உள்ள அதிகமாக இருக்கும், மேலே வந்து கோட் பண்ணியிருக்கிறது வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை விட வந்து இந்த தோசைக்கல்லை போட்டு எடுக்கிறது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த கேழ்வரகு மாவுக்கு பதிலாக அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுலேயும் வந்து இந்த உருண்டையை வந்து டிப் பண்ணி குழிப்பணியார சட்டியில் போட்டு எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். மாவு ஒன்று தான், ஆனால் நிறைய மாதிரி நம்ம வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.